இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெசிபி. அதுக்கு தேவையானது 2 கப் கோதுமை மாவு, 2 கப் கோதுமை மாவு போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு அதில் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு வெதுவெதுப்பான தண்ணீர், மிதமான தண்ணி இருக்கும்ல, வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு பூரி சுடுவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பூரிக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இடியாப்ப உலக்கில் இந்த நாட்சல் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டு நம்ம அந்த சூடான தண்ணியில் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது வெந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு வடைச்சட்டியில் எடுத்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கேரட், முட்டைக்கோஸ், கொடைமிளகா இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் சில்லி பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா அது நல்லா கொஞ்சம் இது வதக்கின பிறகு இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் லைட்டாக வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம இது வேக வச்சு வச்சுருந்தோம்ல நூடுல்ஸ், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு லைட்டாக லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா வேறு அளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான நூடுல்ஸ் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம் நூடுல்ஸ். இது நம்ம கோதுமையில் தான் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ.